விஜய் மாமா எங்களுக்கு சாப்பாடு மதியத்துல நல்லா போட மாட்டேங்கிறாங்க. முட்டை எல்லாம் பாதி தான் போடுறாங்க. 1வது 2வதுங்களுக்கு எல்லாம் பாதி போடுறாங்க. அது ஒன்று போய் சாப்பாடு எல்லா சாப்பாடும் போட்டுடுறாங்க. 1 ரேட்டு கேட்டா போட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட சொன்னீங்களா நான் அடிச்சுடுவேன். அது மாதிரி மாட்டுறாங்க. எங்களுக்கு பயமாவா இருக்குது. எங்க ஊரு பிள்ளைங்களுக்கு நான் இது உங்ககிட்ட ஒரு கோரிக்கையா கேக்குறேன். எங்க ஊர்ல நிறைய ப்ராப்ளம் சொன்னேன், எதுவுமே சால்வ் பண்ணவே இல்ல. கண்டிப்பா எங்க ஊர் பிள்ளைங்களுக்காக நான் இது ஒரு வீடியோ பதிவிடுறேன். பிள்ளைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மதிய உணவு பாத்தீங்கன்னா சாப்பாடு சரியா கிடைக்கவே மாட்டேங்குது. சாப்பாடு நல்லா இல்ல, மாட்டுக்கு எடுத்துன்னு போய் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆயம்மாவை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. அவங்கள எங்க மேலிடத்துல சொல்லியும் எங்களால அவங்கள மாத்தவே முடியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டாய்லெட் வசதியே கிடையாது. டாய்லெட் இல்லாம பசங்க வெளியே தான் போறாங்க. கண்டிப்பா இந்த சாப்பாடு வசதியும் பாத்தீங்கன்னா பாத்ரூம் வசதியும் எங்க ஊரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நான் கேக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு முன் நம்ம பொறுப்புல இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் கண்டிப்பா எங்க ஊர் பேர்னாம்பட்டி ஸ்கூல்ல இருக்கிற ஸ்கூலுக்கு பார்க்கணும் அப்படிங்கறது எங்களோட கோரிக்கை, எங்க பிள்ளைங்களோட கோரிக்கையும். சாப்பாடு நல்லா இருக்கா? ஸ்கூல்ல பாத்ரூம் வசதி இருக்கா? ஆயம்மா திட்டுறாங்களா? சாப்பாடெல்லாம் எத்தனை போய் கீழே கொட்டுறீங்களா? ஆயம்மா வேணாவா உங்களுக்கு? இந்த கோரிக்கையை மட்டும் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுங்க. கண்டிப்பா நம்ம ஊரு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லது நடக்கும், நல்லது நடக்கணும்ன்றதுக்காக தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.